The boys are back. Welcome to another video of Anime Pesuvom. So இன்னைக்கு டாபிக் என்னது? What did he say? அதுதான டாபிக். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் வந்துட்டு பாஸ் என்ன மயிர் ஏய் இல்ல பாஸ் எவ்வளவு நீள மயிர் பாருங்க. ஸோ ஆனிமேல வந்து நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். டிஃப்ரெண்ட்டான ஒரு யூனிக் ஹேர் ஸ்டைலாக இருக்கும். ஜாப்பனீஸ் சீரீஸோ இல்லை நீங்கள் வேறு ஏதாவது வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா கூட எல்லாருக்குமே வந்துட்டு சேம் ஹேர் ஸ்டைல் தான் இருக்கும். அதுவுமே பிளாக் ஹேர் தான் இருக்கும். பட் ஆனால் ஆனிமேன்னு போகும்போது டிஃப்ரெண்ட்டான ஒரு யூனிக் ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும், கலரிங்காக புஷ் பண்ண மாதிரி, அதாவது மாடர்ன் ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கும், இல்லை பாதி கட் பண்ணி விட்டு இருக்கும், இல்லை பறக்க விட்டுட்டு இருக்கும், இல்லை ஸ்பைக்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான எடிஷன்ஸ்லாம் பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம அதை பற்றி தான் பேச போகிறோம். ஒவ்வொருத்தவங்களோட யூனிக் ஹேர் ஸ்டைல் இல்லை ஃபேவரட் ஹேர் ஸ்டைல் என்ன. ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் போல் அண்ணாட்ட இருந்தே போயிடும். ஆமா, இவர் ரொம்ப சீரியஸ். ஸோ எனக்கு வந்து ஆக்சுவலாக லிஸ்ட்டு பெருசாக போகும். ஒரு ஆனிமையுமே அது அப்படி பார்த்தா லிஸ்ட்டு பெருசாக போயிட்டு இருக்கோம். ஸோ எனக்கு எப்பவுமே என்னோட ஃபேவரட், எனக்கு யாராவது உன் ஃபேவரட் ஆனிமே என்னன்னு கேட்டாங்கன்னா நான் சொல்கிறது இதுதான், ஜோஜோ தான் எப்போவுமே. ஸோ ஜோஜோன்னு எடுத்தாவே ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் தான் அது எப்போவுமே. ஏன்னா அது உங்களுக்கு ஸ்டைல் வியராக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும். ஏன்னா எந்த ஒரு ஆனிமையுமே மெர்சிடிஸு இல்லை குச்சி அதெல்லாம் கொலாப் போகிற அளவுக்கு ஃபேமஸ் ஆகல. ஸோ அந்த ஒன் பீஸ் அப்பப்போ கொலாப் பண்ணுறானுங்க, ஆனால் அந்த அளவுக்கு இல்லை. பட் ஜோஜோ தான் வந்துட்டு பெரும்பாலும் கொலாப் பண்ணுறது. ஏன்னா மேக்ஸிமம் ரியல் டைம் மாடல்ஸோட ஹேர் ஸ்டைல்ஸே கேரக்டருக்கு இது பண்ணி அது கூட நான் பார்த்துருக்கேன். ஏதோ ஒரு ரீலில் கூட அந்த நான் ஜோஜோ வந்துட்டு பார்ட் 3 வரைக்கும் தான் பார்த்துருக்கேன். இந்த ஜியோரோனாவோ ஏதோ ஒரு பிங்க் அந்த ஹேர் ஸ்டைல் வந்து ஒரு பொண்ணு போட்டு ரேம்ப் வாக் நடந்தது. இல்லை, அது ஆக்சுவலாக பாம்போடர் ஹேர் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு ரொம்ப வருஷமா ஒரு ஃபேமஸான ஒரு டைப் ஆஃப் ஒரு ஸ்டைல் ஆஃப் ஹேர் ஸ்டைல். அதுதான் வந்துட்டு அவனுக்கு வச்சிருப்பாங்க. அராக்கி சாமா வந்து அவ்வளோ ரிசர்ச் பண்ணுவார் ஃபேஷனுக்கு, கரண்ட் ட்ரெண்டிங் என்ன இருக்கு, இந்த கேரக்டருக்கு இது வச்சா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. பார்ட் 3 வரைக்கும் பார்த்தேன்னு சொன்னல, பார்ட் 3ல எவ்வளோ போலனர்ஸ் பார்த்துருக்கல, ஜோட்டரோட ஹேர் ஸ்டைலே டிஃபரெண்டா இருக்கும். ஜோட்டரோட ஹேர் ஸ்டைலை விட அப்படியே அந்த ஹேட் வந்து அப்படியே பிளெண்ட் ஆகுறது தான். ஹேட் ஃப்ரண்ட்ல ஹேட் இருக்கும், பின்னாடி வந்து இந்த ஹேர் அப்படியே அந்த ஹேட்டோடய பிளெண்ட் ஆன மாதிரி இருக்கும் அவனுக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது என்னடா இது தொப்பி அப்படி இருக்கா இல்லை எப்படி வருதுன்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் தேடி பார்த்த பிறகு தான் அந்த பிளெண்ட் ஆகுற மாதிரியே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு யோசிக்கிறேன். பார்த்தானா என்னன்னு தெரியல. ஜோஜோ பார்த்தியா? சீசன் 1 ஜோஜோ பார்க்கலன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் போய் ஜோஜோ பாருங்க. என்கிட்ட கேட்க கூடாதா? நான் தான் பேசணும் ஜோஜோவை பத்தி. நான் பார்க்கணும் தான் வச்சிருக்கேன், ஆனா இப்போ வரைக்கும் சரியான ஒரு டைம் கிடைக்க மாட்டேங்குது. எங்களோட புலம்பல்ஸ் நாங்க எங்களுக்கு இப்படி டைம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அதுவும் கூடி சீக்கிரம் வரும். வரும் 10 வீடியோ பெண்டிங் வச்சிருக்கான், எங்க இருந்து வருது அதெல்லாம் சார் வரும் சார். மற்றபடி பெருசா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு கேரக்டர் டாக்லி இது ஒரு மீம் பார்த்துருக்கீங்களா? அதாவது அவன் ஹேர் ஸ்டைல் இருக்கும், என்னதான் இது திஞ்சான்னு தலையில இப்படி அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ராக்லி அண்ட் மைக் அந்த ஹேர் ஸ்டைல் ஒன்று. அண்ட் தென் மூணாவது எனக்கு வந்து ஆல் மைட். அவன் யங்கர் டேஸ்ல அவன் ஹீரோவாக தான் அவனுக்கு பேர் வச்சிருவாங்க, ஆல் மைட்னு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ அவனை யூனிக்காக காமிக்கிறதுக்கு ஒன்று பண்ணுவான். என்னன்னா ஃப்ரண்ட்ல இருக்க 2 மணி பேண்ட்ஸ் மாதிரி எடுத்து இப்படி நேரம் ஜெல்லு மாதிரி வச்சு நீட்டுவான். அவன் பார்க்கறதுக்கு சிங்கண்டா அப்படி இருக்கும் அந்த சீன். அந்த ஆகாயம் போதா. ஏன்னா கடைசி சீசன் இப்போ ரீசெண்டாக முடிஞ்சதில்ல, அப்போயும் அதுதான் பவர் இருந்தா எனக்கு இது கோட் படத்துல விஜய்க்கு சொல்லுவாங்களோ ஒரு டைலாக், வயசானா லைன் பவர் இருந்தா என்ன இல்லை நான் லைன் இஸ் ஆல்வேஸ் லைன். எப்படி இருந்தாலும். ஸோ அதுதான் என்னோட டாப் 3 ஹேர் ஸ்டைல்ஸ்னா இதான். இன்னும் நிறைய இருக்கு, அது போக பேசலாம். முதல்ல உங்களுக்கு முடிங்க. மேல்னு ஒன்றும் அவசியம் இல்லை, ஃபீமேல் ஹேர் ஸ்டைல்ஸ் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கூட சொல்லலாம். ஃபீமேல் என்ன பெருசா 2 பேங்க் இப்படி வச்சிருப்பாங்க, இல்ல பாப் கட் வச்சிருப்பாங்க, என்ன பெருசா ஹேர் ஸ்டைல். நான் லிஸ்ட் எடுக்கிறேன்டா, இப்போ இறக்குறேன்டா வர்றேன். ஃபீமேல்னு நம்ம பார்த்தோம்னா இது ரெட்டை ஜடை ஒன்று, அதுக்கப்புறம் வந்துட்டு முன்னாடி கொஞ்சம் தொங்க போடுறது, பின்னாடி கொஞ்சம் தொங்க போடுறது, இல்ல சைட்ல ஒரே ஒரு பக்கம் வந்து தொங்க போடுறது. எமோ கேர்ள்னா இப்படி போட்டுருவாங்க, ஸ்டீரியோ டைப் பண்றாங்க. வந்து ஆனிமே பசங்களுக்கு தான் எக்கச்சக்கமா இருக்கும், பொண்ணுங்களுக்கு எல்லாம் அவ்வளவு வெரைட்டி எல்லாம் கிடையாது. என்ன வச்சிருக்க நீ அப்படி பொண்ணுங்களுக்கு சொல்லு பார்க்கலாம். கலர் தான் மாறும். இல்ல உனாகனா பாத்திருக்கியா? அப்படி இருக்காது. அதாவது என்னன்னா இது வரைக்கும் எனக்கு பிடிச்ச ஒரு யூனிக்கான ஹேர் ஸ்டைல்னா இதுன்னு கண்டிப்பா சொல்லுவேன். எல்லாருமே ஹேர் ஸ்டைல் வந்து பின்னாடி போட்டு பார்த்துருக்கேன், லைக் இல்லைன்னா மேலே இப்படி கொண்டு போட்டு இல்லை போனி டெயில் போட்டு பார்த்துருக்கேன். ஃப்ரண்ட்ல முடி வந்துடும், அதாவது இந்த ஹேர் இதே வந்து இப்படி ஃப்ரண்ட்ல வந்து இங்கே சடை போட்டு வச்ச மாதிரி இருக்கும். அது டிஃப்ரெண்டா இருந்துச்சு அண்ட் நல்லா இருந்துச்சு. எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு. சொல்லு.
ரீசெண்ட் அனிமே டன் நினைச்சேன் முன்னாடி ஜட போட்டோன்னே ஆக்சுவலி சைக்கோ வந்து முடி இப்படிதான் நான் வளர்த்து வச்சிருப்பான் முன்னாடி நிக்கிற மாதிரி. அதோட அந்த இன்ட்ரோடக்ஷன் வந்த எபிசோட்லயே வந்துட்டு ஒரு போனி ஹேர் ஸ்டைல் மாதிரி ஒன்று போட்டிருப்பா. நான் அதோட இமேஜ் வேணா போடுறேன். அதுதான் வந்து கிரேட்டர். அது வந்து என்னன்னா லாங்கா வரும். இங்க அதே பெரிய முடி இங்க இருந்து வந்துட்டு சூப்பரா இருக்கும். கிமோனோ போட்டா அப்படியே ஒரு இது இவங்க 2 பேரையும் ஃபைட்டுக்கு அனுப்பலாம். அப்ப அந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கும். பட் டிஃபரெண்ட் ஹேர் ஸ்டைல்னு சொல்ல நானே சொன்னதை நானே பிரேக் பண்றேன். டிஃபரெண்ட் ஹேர் ஸ்டைல் சொல்ல அப்படியே நீட்டா இப்படி வச்சுன்னு இருக்கிற மாதிரி. ஒன் பீஸ்லயே நிறைய டிஃபரெண்ட் வரும்டா. ஒரு ஆள் வந்து ஸ்கொயர் போட்டு ஒருத்தன் வரும். ஃப்ராங்கி கூட ஒருத்தவங்க இருப்பாங்க தெரியுமா? ஃப்ராங்கி ஒரு டீம்ல இருப்பாங்க. அப்ப வந்து 2 பொண்ணுங்க ட்வின்ஸ் இருப்பாங்க. இந்த ஸ்கொயர் கரெக்ட். ஆமா. அத பொலனர் ஹேர் ஸ்டைல் மாதிரியே இருக்கும். பாக்ஸ் ஷேப்ல இருக்கும் அது வச்சிட்டு. இவர் இன்னும் சொல்லவே இல்லை. ஆமா, ஏன்னா நீ சொல்ல விட்டாதானே. நான் ஆரம்பிச்சா 2 பேரும் டேக் ஓவர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க. ஆக்சுவலா இது ஒன் பீஸ்லயே வந்து ஜோரோட ஹேர்ஸ்டைல மாத்திட்டே இருப்பான். நோட் பண்ணினா ஃபர்ஸ்ட் ஆர்க்ல ஒரு மாதிரி இருக்கும். அவனுக்கு அடுத்தடுத்த ஆர்க்ல வந்து கொஞ்சம் லாங் ஹேர். ஃபர்ஸ்ட் வந்து மொட்டை அடிச்சு கொஞ்சோண்டு முடி வச்ச மாதிரி இருப்பான். அப்புறமா இப்போ வர ஜோரோலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஹேர் வச்சு அந்த ஒரு ஸ்டைலிங்லாம் பண்ணி பையன் வந்து பார்க்க மாசாக இருப்பான். ஸோ அது வந்துட்டு எனக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் இருக்கிற பாருங்க. ஆமாமா, அந்த மாதிரி இதுலயே தெரியுது பாருங்க. வந்துட்டு அவனோட ஹேர் ஸ்டைல் வந்துட்டு லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அடுத்து பார்த்தா நம்ம வந்து டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ். அது வந்துட்டு நல்ல ஒரு ஆள். ஒவ்வொரு கேங்குக்குள்ளேயும் ஒவ்வொருத்தன் வந்து சைக்கோ மாதிரி சுத்திட்டு இருப்பானுங்க. அந்த எல்லா கேங்கும் ஒரு சைக்கோ கேங்குக்கு தான். அதுல வந்து ஆமா, அந்த மாதிரிதான் சுத்திட்டு இருப்பானுங்க அவனுக்கு மொத்த பேருமே வந்துட்டு. ஸோ அதுலயுமே வந்துட்டு ஈச் கேங்லயுமே வந்து டிஃபரன்ஷியேஷன் வந்து அந்த ஹேர் ஸ்டைலில் நல்லாவே காட்டியிருப்பானுங்க. என்னதான் ட்ரெஸ்ஸு கலரு இதெல்லாம் மாற்றினோன்னா ஒரு சில டைம் கலருக்கு ஏற்ற மாதிரியே முடியையும் வந்துட்டு ஸ்டைல் பண்ணி வச்சிருப்பானுங்க. அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு. ஸோ அதெல்லாம் இருக்கும். எனக்கு என் தலைவன் ஜிராயா ஹேர் ஸ்டைல் வந்துட்டு செமையா இருக்கும். லாங் ஹேர்ல நச்சு பொண்ணுங்களுக்கே டப் கொடுப்பாங்க அப்படின்ட்டு. சரியா இருக்கும். என்ன சரி யூஸ் பண்றீங்க? அடர்த்தியான முடி. ஏஓடி ரெஃபரன்ஸ் யாரும் கவனிக்கலைங்க. பரவாயில்ல விடு. ஏஓடிக்கு வந்துட்டு இறந்து வந்து நான் வந்து எல்டிஎன் ஆயில்னு சொன்னது. நீ அப்படி வரியா? சுத்தமா ஸ்ட்ரைக் ஆகல. அதுதான் ஜிராயா ஹேர் ஸ்டைல் வந்து செம யூனிக்கா இருக்கும். வாய்ஸ்ல வந்துட்டு யாருக்குமே அந்த அளவுக்கு ஒரு லாங் ஹேர் இருக்கும். ஆனா வந்துட்டு ஒரு அவ்வளவு ஒரு அடர்த்தியான ஒரு டெக்ஸ்டர்டோட ஒரு லாங் ஹேர் வந்து ஜிராயா கொடுத்துருப்பாங்க. அடரா வச்சிருப்பான். பட் ஆனா அது அந்த லெவலுக்கு ஜிராயா அந்த டீடைலிங் வந்து நான் சொல்றேன் பேசிக்கா. ஏன்னா மடராதும் இவன் அசிராமாவுக்குமே இருக்கும். ஆனா அவங்களுக்கு வந்துட்டு இந்த எண்ணெய் விளம்பரத்துல வர மாதிரி ஆசிரம் அது இருக்கும். மடராதாச்சும் பரவாயில்ல, கொஞ்சம் இதுவா இருக்கும். ஆஷிராமுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே நீட். ஆமா, ஸ்ட்ரைட்டர். இந்த நான் யூஸ் பண்றது பாராசூட். ஒரு சீன் கூட இருக்கு. அந்த பேக் ஆங்கிள்ல ஏதோ ஒரு இந்த நருட்டோ பாஸ் பண்ண கூடாதுன்னு ஒரு இது ஒன்னு போட்டாங்க. அதுல இப்படி இருப்பா மதரா முடி மட்டும் இப்படி வளர்ந்துக்கிட்டு டிஃபரெண்டான ஹேர் ஸ்டைலா இருந்தது வந்துட்டு ட்ரங்க்ஸ். நான் சின்ன பிள்ளைல அனிமே பார்த்துட்டு இருக்கும்போது ட்ரங்க்ஸ் வந்துட்டு அந்த ஃபியூச்சர் ட்ரங்க்ஸ் வந்து வந்திருப்பான். அப்போ வரும்போது வந்துட்டு அந்த இல்ல இப்படி விட்டுருப்பான், ஃப்ரண்ட்ல இப்படி விட்டுருப்பான், அந்த ஜாக்கெட் வேற போட்டிருப்பான். அந்த ஆர்ட்ல ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது வந்துட்டு வேற லெவல்ல இருக்கு. யாரு என்னன்னே தெரியாது. ஆனா ஒரு சூப்பர் சைன் அப்படின்னு வரும்போது இவனுக்கு அந்த ஹேர் ஸ்டைல் டிஃபரன்ஷியேஷனே சூப்பரா இருக்கும். அந்த நார்மலா இருக்கும்போது ஒன்று இருக்கும், சூப்பர் சைனா மாறும்போது அந்த குடுமி மாதிரி பின்னாடி போட்டிருப்பான். அப்போ வந்து லைட்டா இங்கிட்டு பறந்துட்டு இருக்கும், இங்கே ஒன்று டிஃப்ரெண்டா பறக்கும். அதோட அந்த ஒரு சூப்பர் சைன் 2 ஃபார்ம் மாதிரி அவன் எடுப்பான். அந்த பாடிலாம் பல்க் ஆகும். அப்ப இன்னும் குச்சி குச்சா ஆயிரும். சோ அப்படி டிராகன் பால்னாலே குச்சி குச்சி முடியுதுன்னு. ஆனா இதுல இன்னொரு யூனிக்கான விஷயம் என்னன்னா, டிராகன் பால் ஜிடில சூப்பரா பண்ணிருப்பாங்க. அதாவது டிராகன் பால் மீதி எல்லாத்துலயுமே வந்துட்டு முடி வளர்ற மாதிரி இருக்கும். சாரி, முடி கலர் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். டிராகன் பால் சூப்பர் சைன் 3ல வந்துட்டு முடி லாங் ஹேரா பண்ணிருப்பாங்க. அது வந்துட்டு உண்மையிலே அது எதுக்கு வந்து அந்த ஃபார்ம் நிறைய வாட்டி யூஸ் பண்ணலன்னு தெரியல. அந்த ஃபார்முக்கு வந்து யூஸ் பண்ணும்போது ஸ்பீட் நிறைய இருக்கும் அதுக்கு. ஆனா அது அந்த ஃபார்மே வந்து டிஃபரெண்டா இருக்கும். அந்த ஒரு ஜெய்ஜானிக்கா இருக்கும். இது என்ன பிரமாணம், சூப்பர் சைன் 10 னு ஒரு ஃபார்ம் இருக்கு. ஆமா, அப்பலாம் கூகுள்ல சர்ச் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப பயங்கரமான ஃபார்ம். உடம்பே தெரியாது, முடிதான் இருக்கு. முடி இங்கிட்டு இங்கிட்டு எங்கிட்ட பறந்து எடுக்கும். இல்ல எவ்வளவு பெரிய விஷயம்.
சூப்பர் சைன் 4மே சூப்பரா இருக்கும் ஆக்சுவலி. அந்த முடி வந்துட்டு பிளாக்ல தான் இருக்கும். ஜிடில வந்து ஜிடி ஆமா ஆமா இந்த குரங்கு மாதிரியே அந்த பாடி இதுமே கொடுத்துருப்பான். ஹேர் ஸ்டைலுமே சூப்பரா இருக்கும். அதே கோகு ஹேர் ஸ்டைல் மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த சைட்லாம் லைட்டா வளர்ந்து அந்த குஜிட்டா ஃபார்மே சூப்பரா எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டிராகன் பால் ஜி இந்த மாதிரி இருந்துச்சு. அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்சி அதே மாதிரி வளர்க்கணும்னு நினைச்ச ஹேர் ஸ்டைல் வந்துட்டு எரன் ஹேர் ஸ்டைல். அதுக்கான முடி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. நான் இழுத்து இழுத்து ஆரம்பிச்சு இங்கிட்டு இருந்து முன்னாடி கேப் விட ஆரம்பிச்சிருச்சு. பின்னாடி மட்டும் வளர்ப்போம். ஆனா வரதோ வெஜிடா ஸ்டைல். ஆமா இன்னும் கொஞ்ச நாள்ல இப்படி ஒரு கேப் இன்னும் பர்மனண்டா ஒன் பஞ்ச் மேன் ஜீரோ மெயின்டெனன்ஸ் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு அது கூட பண்ணிட்டு போயிடலாம். ஆமா அவன் மூஞ்சி பாக்குற மாதிரி இருக்குவா நம்ம மூஞ்சி உங்களுக்கு எல்லாம் ஒரு பிரச்சனைனா இந்த எம்எல்ஏ கிட்ட வர்றீங்க. இந்த எம்எல்ஏக்கே ஒரு பிரச்சனைனா யாருக்கிட்ட மொட்டை அடிச்சு இமேஜ் இருக்கு. நான் பார்த்தேன்னா அவ்வளவுதான் மிரண்டு போயிருவேன். அதான் மொட்டை அடிச்சு தாடி அடிச்சது வேண்டியதான். பால்டு ஜராக்கி கென்பாச்சி ஹேர் ஸ்டைல் கூட டிஃபரெண்டா இருக்கும். டிஃபரெண்டான ஒரு ஹேர் ஸ்டைல். அதுல அந்த அங்கங்க அந்த இதை வேற தொங்க விட்டுருப்பான். அந்த வடிவேல் மாதிரி தான் இருக்கும். இந்த ஆட்டிக்கிட்டே வருவான் முடியல அந்த மாதிரி இருக்கும். கேர்ள்ஸ்ல எனக்கு பிடிச்ச ஹேர் ஸ்டைல் வந்து நானான்னு ஒரு அனிமே இருக்கு. அது வந்து ஹையஸ்ட் அந்த சோல்டு மாங்க அந்த மாதிரி ஒரு ரேங்கிங் இருந்துச்சு. அது வந்து ரீசெண்டாக தான் பார்த்துட்டு இருந்தேன். கேர்ள்ஸ்க்கு பிடிச்ச அனிமேன்னு சொல்றாங்க. நான் பார்த்தேன் ஒரு 10 எபிசோட்ஸ் பார்த்தேன். பிடிக்கலன்னு சொல்றாங்க. நான் பிடிக்கல 10 எபிசோட் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. இன்னும் என்கேஜிங்கா போயிட்டு இருக்கு. 40 என்னமோ எபிசோட்ஸ் இருக்கு. அதுல என்னன்னா நானா ஒசாக்கின்ற ஒரு பொண்ணு இருப்பா. கொஞ்சம் அந்த என்ன சொல்றது ஒரு காத் ஸ்டைலோ அந்த ஒரு பங்க் அந்த ஒரு பேண்ட்ல வாசிக்கிறவளா இருப்பா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஹேர் ஸ்டைல் சிம்பிள் அண்ட் பிளாக் அந்த ஹேர் ஸ்டைலாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா சூப்பரா காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா சொல்லும் போது என்ன டண்டன்ல அவன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது சரியா இருக்கு. அது டிரான்ஸ்ஃபார்மேஷனே வந்துட்டு அந்த இது லைட்டா ஸ்லோவா ஆகும். அந்த ஃபயர் மாதிரி வருமா அந்த ரெட்டும் இத போய் வந்துட்டு எனக்கு ஆக்சுவலா இப்பதான் லேட்டஸ்ட் எபிசோட பார்த்தேனா இதுக்கப்புறம் செம்ம வெயிட்டான எபிசோடு. இதுல வந்துட்டு இந்த வந்து இது ஸ்பாய்லர் கிடையாது. பட் சின்ன ஒரு சினாரியோ சீன் தான் நடக்கும். என்னன்னா இவ மோமோ இருக்காள அவளை வந்து தப்பா பேசுவாங்க. ரூமர்ஸ் பரப்புவாங்க. ஒருத்தர் ரூமர் பேசிட்டு எனக்கு இன்ட்ரோ கொடு அவன் தான் எல்லாரும் கூடயும் படுப்பாளாமே அப்படின்ட்டு கேட்பான். இவன்கிட்டே கேட்பான். இவனுக்கு வந்துட்டு டென்ஷன் ஆகும் பாரு. யார பத்தி என்னடா சொல்லுறேன்னு அவன் அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறான். அவனுக்கு பிடிச்சிட்டு இருக்கும்போது அப்ப முடி வந்துட்டு மொட்டையா பவுல் கட் மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் அவனுக்கு கேவலமான ஒரு ஹேர் ஸ்டைல் இருக்கும். இது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது ஒரு ஹேர் ஸ்டைல் மாறும் பாரு அப்படியே செம்மையா நிற்பான் பையன் வந்துட்டு. நீங்க கண்டிப்பா வந்துட்டு ஒரு கேர்ள்ஸ்க்கு ஒரு கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு ஒரு ஒயிட் ஹேர் இருக்கிற காயா இருந்தாலே போதும் விழுந்துருவாங்க. அவனும் இங்க தான் இருக்கான். நம்ம பையன் கோஜோ இருக்கான். கிலுவா சரியான ஹேர் ஸ்டைல். ஆக்சுவலி இவன் ஐயோ அது பேர் கௌபாய் பீபாப் வரும். அவன் ஹேர் ஸ்டைல் சூப்பரா இருக்கும். ஸ்பைக் அதே மாதிரி தான் கிலுவாக்கும் இது இருக்கும். பிளஸ் இன்னொரு அனிமே நம்ம ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணி பார்த்த அனிமே இது டாக்டர் ஸ்டோன் சென்கு. கேபேஜ் ஹேர் ஸ்டைல் முட்டைகோஸோட இலை மாதிரி இங்க இருந்து இருக்கும். ஆக்சுவலா சென்கு இவன் வந்து சேமா தான்டா இருக்கும். ஓகர் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆன அப்புறம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி கிரீன்ல வரும் உனக்கு. இது வந்துட்டு ஒயிட்டா வருது. நிறைய விஷயம் டீகோட் பண்றோம். நமக்கு ஒண்ணு தெரியல போயிடுது. இன்னொரு இந்த மாதிரி ஸ்பைக்ஸ் மாதிரி சொல்லும் போது தான் வந்துட்டு இன்னொரு ஹேர் ஸ்டைல் ஞாபகம் வருது. இந்த கார்டு கேம் இருக்கும்ல யூகியோ அதுல வந்துட்டுமே வந்துட்டு ஹேர் ஸ்டைல் அந்த மாதிரி இருக்கும். மஞ்சள் மீன் ஒருத்தன் கத்துவானே அவன் தானே அவன் ஹேர் ஸ்டைல் தானே. அது அனிமே பார்க்கலாம். ஆனா ஹேர் ஸ்டைல் வித்தியாசமா இருக்கும். அது நல்லா இருக்கும். அது சின்ன பிள்ளைல அந்த சீட்டோஸ் கிளாஸ் எல்லாம் கொடுப்பேன் எங்களுக்கு. லாங் ஹேர்னு அப்படி பார்க்கும்போது ஒயிட் ஹேர் ஸ்டைல் வந்துட்டு கேர்ள்ஸ்க்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். லைக் எக்ஸாம்பிள் கோஜோ, கிலுவா, கானேக்கி, ஓகருன். இதுல என்னன்னா இன்னொன்னு கிரிஃபித் கேர்ள்ஸ்க்கு வந்து பிடிக்கும்னு சொல்றாங்க. இது என்ன ரீசன் தெரியல. ஹி டிட் நதிங் ராங் வேற சொல்றாங்க. நாங்க சொல்லல. அந்த ஹேர்ஸ்டைலுமே வந்துட்டு என்ன சொல்றது நல்ல மெயின்டைன்டா ஒயிட் ஹேர்னா இவன் ஒருத்தன் இருக்கான். ஆக்சுவலி ஒன் பஞ்ச் மேன்ல காரோன்னு சொல்லிட்டு காரோ சரியான கேரக்டர். ஆக்சுவலா காரோ பொண்ணுங்களுக்கு பிடிக்குது, பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரொம்ப மோட்டிவேஷனான கேரக்டர். அது கிரே ஏரியா பர்சன். எனக்கு நல்லது ஹீரோவும் பிடிக்காது வில்லனையும் பிடிக்காது நடுவுலடா அப்படின்னு போறான். ஸோ அது நல்லா இருக்கும். வந்து
சின்ன வயசுல என்ன புள்ளி பண்ணியிருப்பாங்க. ஹீரோ தான் கெத்து, நான் ஹீரோ, நீ வில்லனா. நானே இப்போ வில்லனா, நம்ம வில்லனுக்கு 10 சரி, அவன் எதுக்காக வில்லன் நான் அதெல்லாம் யோசிக்க மாட்டீங்களா? அதெல்லாம் கிடையாது, ஹீரோ தான் கெத்து அப்படின்னு சொன்னேன். இவன் யோசிப்பான் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அவனோட மோட்டிவேஷன் அந்த எனக்கு அவன் ஃபிசிக் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவ்வளோ அடி வாங்கி அவ்வளோ பேண்டேஜ் போட்டும் இது பண்ணியிருப்பான். ஹேர் வந்து அவனுக்கு ரெண்டு ஸ்டைலாக மாறும். ஃபர்ஸ்ட் ஒயிட்ல இருக்கும், அப்புறம் ரொம்ப பைத்தியம் மாதிரி ஆரம்பிச்சிருவான், ஆரஞ்சுல மாறும். நீ பார்த்துருக்கியா அதை? பாத்துறேன், ஒன் பஞ்ச் பாத்துறேன். டொடோரோக்கிக்குமே நல்லா இருக்கும் அந்த ரெண்டு ஹேர் மிக்ஸ்டு ஒயிட் அண்ட் ரெட். இன்னொன்னு டிராகன் பால்லையே செல்ஸ் ஆகல ஆண்ட்ராய்டு 16 போட்டு தள்ளிடுவான் இவன் செல்லு, தலையை மறிச்சு கொண்டு வரல. அப்போ SSK 2 மாறுவான். கோஹான் தானே? கோஹான்லாம் நீ SSK 2 கோஹான். அப்போ ஒரு ஹேர் ஸ்டைல் வரும் பாரு. SSK 1 அப்போ இல்ல, SSK 2 அப்போ ஒரு ஹேர் ஸ்டைல் வந்துட்டு டீடைலா இருக்காது, சும்மா அந்த நார்மலா இழுத்து விட்டுருப்பாங்க. 2ல அந்த இதோட ஸ்பார்க்ஸோட வரும்போது நல்லா அது பேக்ரவுண்ட் சாங்கும் அந்த அந்த முடி பறக்குது அப்படி இருக்கும், செம்ம சூப்பரா இருக்கும் அவனுக்கு பாக்குறதுக்கு. அது அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு மாஜின் பூசாகாலே அதே மாதிரி கொண்டு வந்திருக்கலாம். ஆனா அவன் ஹேர் கட் பண்றேன்னு சொல்லிட்டு அவனை நர்வ் பண்ணி விட்டு இதெல்லாம் பண்ண. ஆனா டிராகன் பால் ஃபேன்ஸால தானே அது. ஆமா, ஆனா டிராகன் பால் இப்போ ரீசெண்டா ஒரு மூவி வந்துச்சு, இந்த 3Dல எடுத்த மூவில என்னன்னா வந்துட்டு அவன் வந்துட்டு ஒரு ஒயிட் ஃபார்முக்கு போவான், பீஸ்ட் மோடுன்னு. அதுல அப்படியே முடி கம்மியா தான் இருக்கும், ஆனா அந்த சூப்பர் சைன் 2ல நீ சொன்னல அதே மாதிரி முடி வந்துட்டு இந்த இதுல ஒயிட்ல இருக்கும். முடி கட் பண்ணா உனக்கு சூப்பர் சைன்ல முடி கம்மியா இருக்குமா? அப்புறம் எப்படி கோகு சூப்பர் சைன் 3ல வந்துட்டு அவ்வளவு முடி வருது? அது வளருது, அதே மாதிரி வளர வேண்டியது. இவனுங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு அதுக்கு ஒரு காரணம் வேற, முடி கட் பண்ணிட்டான்ட்டு. என்னடா அது? they nerfed Gohan because of Goku. ஆமா, because of fans. கோகு இல்ல, கோகு சே கோகு கன்னிஸ் அப்படி சொல்லு. ஒத்துக்கட மனசு இல்லனாலும் அதான் நேசம். ஏன்னா கோகு வந்து சாவடிச்சு நீ போடா ராசான்னு அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. இவனுங்க சும்மா இல்லாம கோகு கொண்டான்ட்டு கடைசியில கோஹானுக்கு சரியான பொட்டன்ஷியல். ஆக்சுவலி உண்மையிலே அந்த செல்சாகா முடிஞ்சோடனே வந்துட்டு வேற லெவல் பீக்ல இருந்தான். அந்த ஒரு அவனை படிக்க வைக்க போறேன் அப்படின்னு சீச்சி வச்சு நர்வ் பண்ணாம இருந்தா இந்நேரம் உண்மையிலே வேற லெவலுக்கு. அனிமேக்ஸ் பார்த்துருப்பீங்களா? அனிமேக்ஸ்ல வந்து ஆஸ்ட்ரோ பாய் அப்படின்னு ஒரு அனிமே, அதுல அவனுக்கு ஒரு ஹேர் ஸ்டைல் யாரும் பார்த்துருக்கீங்களா? பவுல் கட்டு தானே. ஆமா, பவுல் கட்டு வச்சு இந்த ஸ்பைக் மட்டும் இப்படி இருக்கும். ஓ நீ இப்படி இருக்கும், நீ இப்படி இருக்கும். அப்பனா நான் எங்க தலைவன் அவதார கொண்டு வருவேன். அது ஒரு மீம் இருக்கு தெரியுமா? Where do you want to sit here அப்படின்னு மட்டும். ஆமா ஆமா, அதுதான் கோட்டட் ஹேர் ஸ்டைல். It's a conversation opener. ஆமா, அதான் பேசாம மொட்டை வச்சு தாடி வச்சிடலாம் போல. முடி கொட்டுது எனக்கு தெரிஞ்சு கடைசியில வந்துட்டு வெஜிடா மாதிரி இப்படி விழுவ போகுது. இல்லனா வந்துட்டு அதே மாதிரி வந்து இப்படி விழுந்தா கூட பரவாயில்ல, இங்க மட்டும் விழுந்துச்சுன்னா என்ன பண்றது? முழுசா மொட்டையை அடிச்சுட்டு போயிட வேண்டியது. அப்படி பாத்தீங்கன்னா ஓஜி சனா மாதிரி நீங்க இந்த என்டைல எல்லாம் வரும் பாத்தியா? ஒரு ஆள் எப்படி இருந்தா இப்படி இருக்கும். முன்னாடி எல்லாம் இந்த கண்ணை மறைக்கிற லெவலுக்கு எல்லாம் முடி வளர்த்துட்டு இருந்தாங்க. இப்ப வளர்க்கறதுக்கே பயமா இருக்கு, மெயின்டைன் பண்றதுக்கு கஷ்டமா. நிறைய கிறிஸ்டியன் அனிமேஸ் பார்த்துருந்தா தெரியும், அதுல வர போப்ஸ் எல்லாம் ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சிருப்பானுங்க. எப்படின்னா ஃப்ரண்ட்ல பாப் கட்டு, இங்க மட்டும் ஒழுக்க போட்டிருப்பானுங்க சீட்டு. இந்த அந்த ஹேர் ஸ்டைல் இருக்கு, அதுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு. என்னன்னா ஆக்சுவலா போப்ஸ் ஆர் டிவோட்டட் டு சிங்குலாரிட்டி, சிங்கிளா தான் இருக்கணும். ஐ மீன் எந்த இது யாரையும் அட்ராக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தங்களை இந்த மூஞ்சில கீழே போட்டுக்க முடியாது, ஸோ முடியல வைக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இங்கே மட்டும் ஜேர்னி டு த சென்டர் ஆஃப் த எர்த்னு சொல்லிட்டு. படம் தானே, இங்கிலீஷ் படம். ஆமா இல்ல இங்கிலீஷ் படம். சாரி, அபவுட் த மூவ்மெண்ட் ஆஃப் எர்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமே. நல்லா பிலாசபிக்கலான வின்லைன் சாகா வைப் தரும் உங்களுக்கு. அதுல அந்த மாதிரி வருவானுங்க. இன்னும் நிறைய கிறிஸ்டியன் அனிமேஸ் இருக்கு. உங்க வீட்டுல அவங்க அம்மா அதை பார்த்தாங்க என்ன சொல்லுவாங்க? வெள்ளிக்கிழமை வேணா நான்வெஜ் கூட சாப்பிட மாட்டாங்க. ஓவராலா வந்து நம்மளோட யூனிக் ஹேர் ஸ்டைல்ஸ் வந்துட்டு இது. ஆமா, இருக்கிறதுல யூனிக்கான ஹேர் ஸ்டைல் நம்ம பிவிஎன் ஸ்டார்ல தான். நீங்க எங்க பார்த்தாலும் தெரியும், குச்சி குச்சியா இதே கொஞ்ச நாள்ல போயிடும். நானே வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். விக் வாங்கிட வேண்டியது சைட்டுக்கு. அதான் இந்த எந்திரன் ரஜினி மாதிரி ஜிக்கு டே 1 ஜிக்கு டே 2 அப்படினு சொல்லி கலர் கலரா மாத்திக்கிற வேண்டியதான். இசட் அப்படி கூட பண்ணிட்டு போயிடலாம். இது கலர் கலரா வச்சுக்கிட்டு
போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டி இந்த வந்து கலர் குருவி சார் வாங்க சார் என்னடா இது கோழி இது மாதிரி அப்படிதான் இருக்கும். கூடிய சீக்கிரம் நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல பார்க்கலாம். ஸோ உங்களோட ஃபேவரட் ஹேர் ஸ்டைல் ஆர் யூனிக் ஹேர் ஸ்டைல் என்னன்றதை வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அனிமேல ஏன்னா நிறைய நாங்க மிஸ் பண்றோம், எங்களுக்கே தெரியும். ஆமா நம்ம அதான் இந்த ஒரு கடல் டெம்ப்ளேட் மாதிரி தான் நம்ம யோசிச்சு வச்சிருப்போம் இதெல்லாம் பேசணும்ட்டு. ஆனா கடைசியில பார்த்தா ஐஸ்பர்க் மாதிரி நம்ம பேசாத நிறைய இருக்கும். ஏன்னா அவங்க ஒண்ணு சொல்றது ஐயோ இதை மிஸ் பண்ணிட்டோமே தோணும். ஸோ அந்த மாதிரி இது எல்லாமே நாங்க மிஸ் பண்ணதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது போன்ற அனிமங்கா கண்டென்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும்னா லைக் அண்ட் ஷேர் ஃபார் அனிமே நாடு. For the weeps by the weeps. டெம்ப்ளேட் போட போறேன்னு நினைச்சேங்க. ஏன் நம்ம கிரிஃபித்தை பத்தி பேசுங்க. கிரிஃபித் சரி பதறா அப்படியே இந்த அடிப்பாங்களோ. ஓகே நீங்க காஸ்ப்ளே போட்டுருங்க. பைத்தியக்காரங்க மார்ப்பானுங்க. கார்டியன் ஆஃப் தி கேலக்ஸி. இந்த பாய்ஸ் ஆர் பேக் ஆரம்பிச்சாரு சார் வந்து மாஸ்டர் விஜய் நினைப்பு இது இல்லாம இருக்க மாட்டாரு. ஆமா ஏன்னா நான் ஓடுறதே ஒன்று கச்சிச்சு. நீ ஃப்ரேம் போட்டு வெளியே போயிட்ட லைட்டா. அப்படியா ஓகேவா? ஓகே லைட்டா ஐயோ ஜோன் அவுட் ஆயிட்டானே. மூணாவது ரவுண்ட் இது யூனிக் ஹேர் ஸ்டைல். ஸோ ஆனிமேல வந்துட்டு என்னடா ரொம்ப நாள் கழிச்சு பேசினால வளருது. அனிமேல வந்துட்டு என்ன வந்துட்டு arigatou gozaimasu. arigatou